நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? எஸ், நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், அற்புதமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்னைக்கும் மகிழ்ச்சி தான். எஸ், இறை மக்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஜோ. மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க உங்க ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த கதை என்ன அப்படின்னா, காலங்காத்தால இப்படி போய் ஒரு கதையா அப்படின்லாம் நினைச்சிட வேண்டாம். கதை கொடுக்கக்கூடிய சிந்தனை ரொம்ப ரொம்ப கதை சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இடையில இடைச்சர்களாக வருவீங்க, அதனால முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் எல்லாம் சந்திச்சு நம்மளால லைஃப்ல வாழ்றதே வேஸ்டடா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன பண்றான், போறாங்க. அப்போ தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சி என்ன பண்ணலாம்? தூக்கு போட்டோம் அப்படின்னா கழுத்து என்ன பண்ணும், நெரிக்கும், மூச்சு விட அந்த தொண்டையெல்லாம் நெருக்கும். அப்ப அப்படிங்கல இந்த வழியை நான் அனுபவித்து சாவதா வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றான், முடிவு. அடுத்து விஷம் சாப்பிட்டு முடிவு பண்ணலாம், செத்து நம்மளுடைய லைஃப் என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நான் விஷம் சாப்பிட்டேன் அப்படின்னா அது கசக்கும், இல்ல அது உடல்ல போய் என்னுடைய ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், உடனடியான மரணம் கிடைக்காது. அப்ப நான் ஏதோ வலிச்சு அந்த வேதனை அனுபவித்து நான் என்ன பண்ணணும், சாக வேண்டிய சூழல் வரும். இதுவும் எனக்கு வேண்டாம். அப்ப இப்படி ஒண்ணுன்னா அவன் என்ன பண்றான், யோசிச்சு அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றான்னா, அவங்க ஊர்ல ஒரு குளம் ஒண்ணு இருக்குது. இப்ப சாமி என்ன குளத்துல போய் விழுந்துருவோம். நல்லா அதான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்ன பண்ணும், மூச்சு இது பண்ணி நமக்கு அது மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய் குளத்துல குதிச்சிடும் சொல்லி குளத்துக்கு என்ன பண்றான், குதிக்க போறான். இவன் போய் குதிக்க ரெடியா இருக்கான். அதை இன்னொருத்த தூரத்துல இருந்து ஒரு மனிதர் என்ன பண்றாரு, பாக்குறாரு. அவருக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருது இவனுடைய உடல் மொழியை வைத்து இவன் வந்து என்ன பண்ண போறான், குளத்துல குதிச்சு சாக போறான், தற்கொலை செய்யறதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு. இவருங்க வந்து கத்துறாரு, டே யாரா அங்க நிக்கிறது அப்படின்னு என்ன பண்றாரு, கத்துறாரு. அவன் திரும்பி பார்க்கான், ஒண்ணும் இல்லைங்க சும்மா நிக்கிறான். ஏய் உள்ளுக்குள்ள கூச்சிராடா, உள்ள பெரிய பெரிய முதலெல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், பயந்து தெரிச்சு ஓடிட்டான். என்ன அப்படின்னா அவங்க போன நோக்கம் என்னது, சாகுதான். அதுல முதல்ல கிடந்தா என்ன, இல்லன்னா என்ன. அப்போ சில நேரங்கள் நாம சில முடிவுகள் இதுதான் அப்படின்னு என்ன பண்றோம், சரியா எடுத்துக்கிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அந்த முடிவுகள் சரியான முடிவுகள் இல்ல. அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட லைஃப்ல என்ன பண்ணும், டர்ன் ஓவர் கண்டிப்பா இந்த மாதிரி டர்ன் ஓவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே கிடைக்கும் அப்படின்றது இந்த கதையின் வழியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் முன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா சிறப்பான ஆலய தரிசனம் இனிய காலை வேளையில் நம் கண்டு மகிழ்ந்தோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இன்றைய நாள் இந்த கடல் வணக்கம் தளத்தில் இன்றைய நாள் நம்ம என்ன வந்து கதைக்க போகிறோம், என்ன சொல்ல போறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, எல்லாரோட லைஃப்ல இந்த ஒரு டிசிஷன் டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட போய் வந்து நீங்க ஒரு மிட்டாய் வேணுமா 2 மிட்டாய் வேணுமா அப்படின்னா அந்த டிசிஷன் டேக்கிங் குழந்தைக்கு சிக்கல். ஒருவேளை 2 மிட்டாய் கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கி தராம விட்டுருவாங்களோ, ஏதோ ஒரு சில விஷயங்கள் மனசுல என்ன பண்ணுவோம், நானும் அந்த 2மே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாருமே நம்ம இப்ப சொல்றதை சொல்லுவோம். ஆனா அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது உடனடியாக என்னால் அந்த முடிவுகளை எடுக்க முடியுமான்னு கேட்டா உடனே எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா நமக்கு சில நிபந்தனைகள் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அந்த என்ன நடக்குமோ, இன்னும் வளர்ந்து வரக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு, அடுத்து 11ஆம் வகுப்பு போறப்ப நான் என்ன குரூப் எடுக்கிறது, டெசிஷன் டேக்கிங் பிரச்சனை. 12 முடிச்சாச்சு, கல்லூரியில என்ன நான் எடுக்கிறேன், இன்ஜினியரிங் சேர்றதா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்றதா, இல்ல மெடிக்கல் நான் போறதா, அப்ப அங்க ஒரு டெசிஷன் டேக்கிங் பிரச்சனை. அடுத்து கல்லூரியில் முடிச்சோடனே வேலை பார்க்கக்கூடிய இடம், இப்ப எல்லா இடங்களையுமே நம்ம முடிவு எடுக்கக்கூடிய விஷயம். ஒரு நாளைக்கே கூட நம்ம பல முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு பைக்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த இடத்துல ரோட் பிளாக்னு சொல்லியாச்சு, இப்ப நான் இடதுபுறம் போவதா வலதுபுறம் போவதா, எனக்கு எந்த பக்கம் போனா என் வீட்டுக்கு நான் சீக்கிரம் போக முடியல, அலுவலகத்துக்கு நான் சீக்கிரம் போக முடியும். டெசிஷன் டேக்கிங் ஒவ்வொரு நிலைகளிலும் இது இருக்குது. அப்போ இந்த டெசிஷன் டேக்கிங் எனக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியுதா, இல்ல நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா இருக்குதா? ஐ திங்க் மாவீரன் அலெக்சாண்டர் நினைக்கிறேன், அவர் சொல்லியிருக்காங்க, நான் எடுக்கும் முடிவுகள் சரியானதா தவறானதா எனக்கு தெரியாது, ஆனால் நான் எடுக்கும் முடிவுகளை சரியானதாக மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த கான்ஃபிடென்ட்டாவது நம்ம கிட்ட இருக்குதா? சோ அப்ப அதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ நல்ல முடிவுகள் எடுப்பது, அதுவும் குறிப்பா மன உறுதியோடு நான் அதை ஏன்னா நிறைய முடிவு எடுக்கிறோம், பாவ சங்கத்தெல்லாம் செஞ்சுட்டு வரோம், இனிமேல் நான் பாவம் செய்வதில்லை என்று உறுதியளிக்கிறேன். அந்த மனத்தீர் ஜெபம் சொல்றப்போ ஒவ்வொரு தடவை என்ன பண்றோம் சொல்றோம், திரும்ப போய் அடுத்த ஒப்புற ஒரு சாந்தில் போய் என்ன அறிக்கையிட்டோமோ அதுலதான் 70-80% திரும்ப என்ன பண்றோம் போய் அறிக்கை. அப்ப அந்த மன உறுதி எங்க போச்சு இல்லையா? சோ அப்ப அந்த மன உறுதியோடு நான் முடிவுகள் எடுப்பதற்கு நான் செய்ய வேண்டிய செயல், முதல் விஷயம் எனக்கு என்ன வேணும், அதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஸோ அப்போ நான் என்னுடைய குவாலிட்டி என்ன, என்னுடைய வேல்யூஸ் என்ன, எனக்கு என்ன எண்ணங்கள் ஓடுகிறது, எனக்கு நம்ம சில முடிவுகள் எடுக்கிறப்ப எனக்கு இந்த குரூப் நான் எடுக்கணுமா வேண்டாம், நான் எனக்கு இது வேணுமா வேண்டாம், இந்த டிசிஷன்ல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். ஏன்னா பல நேரங்கள்ல பிறர் ஒரு சில நேரங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு எண்ணத்தை என்ன பண்ணிடுவாங்க, உள்ள நம்ம கிட்ட விதைச்சிட்டு போயிருவாங்க. இது இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சீங்கன்னா குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிடுவாங்க. தெளிவா இருந்த முடிவு கூட அந்த இடத்துல போயிட்டு அப்படியே கலங்கெல்லாம் வந்து நின்னுடும். அப்ப ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன வேணுங்கிற தெளிவு நம்ம கிட்ட இல்லாததுனாலதான்
மற்றவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அது சரியானதாக இருக்குமோ அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஆரம்பிச்சிருவோம். திருமணத்திற்கு வரன் பார்க்கின்ற பொழுது அந்த பெண் தேடும் படலமாக இருக்கலாம், இல்ல ஆண் தேடும் படலமாக இருக்கலாம். அப்போ இடையில ஒரு புரோக்கரோ இல்ல யாரோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு விஷயம் சொன்னா இவங்க வீட்டுல எல்லாம் கரெக்டா சொல்றாங்க, இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் என்பதை காட்டிலும் சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்ம நேரடியாக என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நேர்பட பேச வேண்டும். இது எங்களுடைய குடும்ப பழக்கம். எங்களுடைய குடும்ப பழக்கத்துல இப்படி இந்த நாள்ல எல்லாரும் ஒன்னா கூடிதான் இருப்போம். இந்த நாள்ல நாளைக்கு திருமணத்துக்கு பிறகு என்னுடைய பெண் என்ன பண்ணணும், வீட்டுக்கு நீங்க அனுமதிக்கணும் வைக்க, இதெல்லாம் முதல்ல என்ன பண்ணிருங்க, பேசிருங்க. இதுல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் அதை சொல்றதுக்கு 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப டெசிஷன் டேக்கிங்ல எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு எனக்கு இல்லாதவரை என்னால் உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். எஸ், இன்னும் இது போன்ற உறுதியான முடிவுகள் நம்ம என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தொடர்ந்து பேசணும். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரை நான் இக்காலம் போற்றுவே, அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவே, எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கிறார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் 34. இந்த ஒரு திருப்பாடல் என்பது தாவீது அரசர் இயற்றிய ஒரு பாடலாகவும் இது ஒரு நன்றி பாடலாகவும் நமக்கு கூறப்படுகின்றது. இந்த ஒரு திருப்பாடலுடைய பின்னணி என்னவென்றால் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் நாம் இதனை பற்றி பார்ப்போம். தாவீது அரசர் சவுலை கண்டு அஞ்சி நடுங்கியவராய் பிலிஸ்தியரிடம் தஞ்சம் புக செல்கின்றார். அப்படி அவர் செல்கின்ற அந்த ஊர் தான் காத் என்கின்ற அந்த ஒரு ஊர். அந்த காத் என்கின்ற அந்த ஊரிலே அபிமெலேக்கிற்கு முன்பாக சென்று பித்து பிடித்தவரை போல இவர் நடிக்கின்றார். இதனை பார்த்த அபிமெலேக்கு அவருக்கு ஆதரவை கொடுக்கின்றார். இப்படியாக சவுலினுடைய கையிலிருந்து ஆண்டவருடைய கைவன்மையால்
எனக்கு பிலிஸ்தியரின் கைகளில் எனக்கு ஆதரவு கிடைத்ததை எண்ணி தாவீது அரசர் பாடிய ஒரு நன்றியின் பாடலாக தான் இந்த ஒரு திருப்பாடல் அமையப்பெற்றதாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பகுதியாகவும் அவருடைய பராமரிப்பை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பகுதியாகவும் நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாகவும் நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ஒரு திருப்பாடலும் அக்ரௌஸ்டிக் திருப்பாடல்களாக தான் இருக்கின்றது. இதனை தமிழில் அலங்கார திருப்பாடல்கள் என்றும் நாம் கூறலாம். எபிரேய மொழியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களில் அந்த எழுத்துக்களை முதன்மையாக வைத்து ஒவ்வொரு வசனமும் அந்தந்த எழுத்துக்கள் மூலமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது எதற்காக இப்படி அமைக்கிறார்கள் என்றால், நாம் எளிதாக புரிந்து கொள்ளவும் எளிதாக மனப்பாடம் செய்யவும் இந்த ஒரு வகை நமக்கு உதவுவதாக இருக்கின்றது. அப்படியாக அனைவராலும் கவரப்படுகின்ற, அனைவராலும் எளிதாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடலில் முதல் பகுதியில் நாம் ஆண்டவருடைய அந்த ஒரு மேன்மையை குறித்து தாவீது அரசர் புகழ்ச்சி பாடல் பாடுவதும் நன்றி செலுத்துவதும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவருடைய நலன்களை எண்ணி எப்பொழுதும் என்னுடைய நாவில் அவருடைய புகழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி தாவீது அரசர் சொல்வதன் மூலமாக எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை புகழ வேண்டும், அவருக்கு நம்முடைய நன்றிகளை கொடுக்க வேண்டும், அவர் செய்கின்ற யாவற்றிற்காகவும் அவருக்கு நம்முடைய நன்றிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார். அப்படி அவருடைய நன்றிகளை நான் பாடுகின்ற போது அதனை எல்லோரும் கேட்கின்றனர், எளியோர்கள் கேட்கின்றனர் என்று சொல்லி சொல்வதன் மூலமாக அந்த ஆண்டவருடைய நன்றியை நான் ஆண்டவருக்கு மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக அனைவரும் கேட்க அனைவரோடும் சேர்ந்து நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன் என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடலுடைய முதல் பகுதியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக 16 to 18 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவருடைய பராமரிப்பை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். தீமை செய்வோருக்கு எதிராக ஆண்டவர் நிச்சயம் பழி தீர்ப்பார் என்றும், நீதிமான்களை அவருடைய மன்றாட்டுகளுக்கு எப்பொழுதும் செவி கொடுப்பார் என்றும் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார். இதன் மூலமாக நாம் நன்மைகள் செய்கின்ற போதும் நேர்மையானவற்றை செய்கின்ற போதும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் என்றும், நாம் அந்த நேர்மையான விஷயங்களிலிருந்து தவறி போகின்ற போது ஆண்டவர் நம்மை நிச்சயம் தண்டிப்பார் என்றும் நமக்கு தெளிவாய் எடுத்து கூறுகின்றார். மேலும் இந்த ஒரு திருப்பாடல் மூலமாக உடைந்த உள்ளத்தாருக்கும் நைந்த நெஞ்சத்தாருக்கும் ஆண்டவர் மிக அருகில் நின்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பார் என்றும் சொல்வதன் மூலமாக ஒதுங்கிய மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய ஆதரவும் அவருடைய பராமரிப்பும் என்றும் உள்ளது என்பதனை இந்த திருப்பாடல் மூலமாக தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நாம் நேர்மையான அவருக்கு உகந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய மனங்களிலும் அவருக்கு விருப்பமானவற்றை செய்கின்ற போதுதான் நாம் அவருக்கு உகந்த ஒரு மக்கள் இனமாக இருக்க முடியும். மீண்டுமாக 22வது இறைவசனத்தில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவராய் தம்முடைய ஊழியர்களாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் தமது மீட்பை கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்றார் என்று சொல்லி நமக்கு கூறப்படுகின்றது. நாம் அவருடைய ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்மையானவற்றை செய்கின்ற போதுதான், தீயவற்றை நாம் கடைபிடிக்காமல் அவருக்கு உண்மையாய் நாம் வாழுகின்ற போதுதான் அவருடைய ஊழியர்களாக நம்மால் இருக்க முடியும். அவருடைய ஊழியர்களாக நாம் இருக்கின்ற போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நிலை வாழ்வையும் கொடுப்பார் என்பது உறுதி என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் அனைவரும் நேர்மையான உள்ளத்தோடு வாழவும் தீயவற்றை விட்டு விலகவும் நீர் இன்றைய நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். இதனால் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் நேர்மையானவற்றை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்க நீர் எங்களை பக்குவப்படுத்தும்.
இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். மன உறுதியோடு நல்ல முடிவுகளை நான் எடுப்பதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? மன உறுதியோடு நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி இந்த திருமண படலம் அப்படின்றது ஒருவர் இருவரால் அது வந்து ஏற்படக்கூடியது இல்ல, சுற்றி இருக்க உறவுகளால் ஏற்படக்கூடியது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை ஒரு ஏதோ ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா, பார்த்தோன்னா அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது, நேவர். ஸோ அதுவே அந்த மாப்பிள்ளைய பத்தியோ இல்ல அந்த பெண்ணை பத்தியோ கலெக்ட் பண்றது, அவங்கள பத்தி ஓகே மாப்பிள்ளை எப்படி பட்டாரு, அவர் எங்க வேலை பாக்குறாரு, அவர் என்ன படிச்சிருக்காரு, அதே மாதிரி பொண்ணு எப்படி, பழக்க வழக்கங்கள் எப்படி. ஸோ இந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்கிற அந்த முடிவு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவா இருக்கும், மன உறுதியோட எடுத்த முடிவாகவும் இருக்கும். கண்டிப்பா. இது என்னன்னா, நமக்கு ஒரு டிஃபால்ட்டா இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு ஒரு பழமொழி நம்ம ஆட்கள் வச்சிருக்காங்க. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி. அது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப தவறான பழமொழி. 1000 பேரிடம் போய் சொல்லி திருமணம் செய்ய வேண்டும். சொல்றப்ப நமக்கு சிரிப்பு தான், ஒரு 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றது. இது நிறைய விஷயங்கள். அது போல 1000 பேரை கண்டவன் அரை வைத்தியன். இது 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். எனக்கு என்ன ஆச்சு, மறிவு போச்சு. நிறைய விஷயங்கள் மறிவு வந்ததுனால அதனுடைய மேலோட்டமான பொருளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம், அதை நியாயப்படுத்துறோம். ஏன் அப்படின்னா, நாம தெரியும் இல்லையா, நாம செய்யக்கூடிய தவறுக்கு நம்ம ரொம்ப சிறந்த, அதாவது எல்லா வக்கீல காட்டிலும் ஒரு பெரிய வக்கீல் யாரா இருப்பானா நான் தான் இருப்பேன். நான் செய்யக்கூடிய தவறை நான் டிஃபெண்ட் பண்ணும்போது. ஆனால் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை நான் என்ன பண்ணுவேன், டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு நான் மிகப்பெரிய நீதிபதியா என்ன பண்ணுவேன், சோ இப்ப நம்ம இது மாதிரியான சூழல்களை பொறுத்து ஒரு நல்ல முடிவுகளை நான் எடுக்க வேண்டுமே, ஆனால் அந்த முடிவுகளை குறித்த தகவல்களை நான் அறிந்திருக்க வேண்டும். நான் இந்த குரூப் படிக்க போறேன், இந்த குரூப் படிச்சா என்ன இருக்கு, எங்க வீட்டுல கேட்க போறாங்க, ஓகே நீ இந்த குரூப் எடுக்கிறேன்னு சொல்ல, எடுத்தா என்னப்பா ஆகலாம், என்ன வேலைக்கு போகலான்னு கேட்டா அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நான் என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும். அப்ப நான் இவ்வளவு தெளிவுகளை என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, நீ இதெல்லாம் எடுக்காத வைக்காதன்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சோ இப்ப இது போல எல்லா நிலைகளிலும் யார் நான் இந்த என்னுடைய முடிவு இன்னொருத்தங்க அங்கீகரிக்கணும், இல்ல இன்னொருத்தவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை குறித்த தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை அவர்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 26 புனித பெரிய ஆல்ஃபிரட். இங்கிலாந்து நாட்டிலுள்ள வான்டேஜ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த அரச குடும்பத்தில் கிபி 849ஆம் ஆண்டு பிறந்தார் பெரிய ஆல்ஃபிரட். சிறுவயது முதலே இறைபக்தியிலும் இறை ஞானத்திலும் சிறந்திருந்த ஆல்ஃபிரட் கிபி 853ஆம் ஆண்டு தன் தந்தையான அரசர் ஏதல் வுல்ஃபுடன் ரோமைக்குச் சென்று திருத்தந்தை 4ஆம் சிங்கராயரை சந்தித்தார். ஆல்ஃபிரட்டின் இறைஞானத்தை அறிந்து கொண்ட திருத்தந்தை 4ஆம் சிங்கராயர் இவரை ஞான மகனாக ஏற்றுக்கொள்ள ஆல்ஃபிரட் அனைவரிடத்திலும் மிகுந்த அன்போடும் பணிவோடும் நடந்தார். தன் தந்தையின் இறப்பிற்கு பின்பு இங்கிலாந்தின் அரசராக பொறுப்பேற்ற பெரிய ஆல்ஃபிரட் திருமறை நூல்களை படித்து இறை விசுவாசத்தில் நம்பிக்கையோடு இருந்தார். இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து ஆண்டவரின் அரசினை கட்டி எழுப்பி மக்களை நல்வழி நடத்திய அரசர் ஆல்ஃபிரட் அனைவரையும் அன்பு செய்பவராக திகழ்ந்து மக்களை பாதுகாத்தார். தன் மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறையோடு இருந்த இவர் இங்கிலாந்தின் பல்வேறு இடங்களில் கல்விக்கூடங்களை கட்டி எழுப்பி இங்கிலாந்து மக்களின் கல்வி கண் திறந்தார். அரசராக இருந்த போதும் ஆண்டவர் இயேசுவே நம் அனைவருக்கும் அரசர், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று கூறி மக்களை இறை விசுவாசத்தில் ஆழப்படுத்திய அரசர் ஆல்ஃபிரட் கிபி 899ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் நாள் விண்ணகம் சென்றார். இங்கிலாந்து முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியினை விதைத்து தன் நாட்டு மக்களை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்றச் செய்த அரசர் ஆல்ஃபிரட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித
பெரிய ஆல்ஃபிரட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பிள்ளைகள் இறைபக்தியோடும் இறை ஞானத்தோடும் வளர்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இந்நாளில் நல்ல முடிவுகள், டிசிஷன் டேக்கிங், அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில செயல்கள் இருக்கு, வழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா என்ன பண்ணலாம்? அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் உளவியல் ரீதியிலான ஒரு காரணங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த உளவியல் ரீதியிலான காரணம் எனக்கிட்ட கரெக்டா வேலை செய்யணும்னா என்ன பத்தி எனக்கு என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உடலை நான் ஒழுங்கா நான் பாதுகாத்திருக்கணும், என் மனதை நான் சரியா என்ன பண்ணிருக்கணும்? கவனிச்சிருக்கணும். அப்ப தேவையான நேரங்களில் மெடிடேட் பண்ணணும், தேவையான நேரங்களில் நான் பிரேயர் பண்ணணும், தேவையான நேரங்களில் உடற்பயிற்சி செய்யணும். இப்படி என்னோடு நான் இருக்கக்கூடிய தொடர்புல நான் தெளிவா இருந்தேன் அப்படின்னா என் மனம் என்ன பேசுதுங்கிறத என்னால என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அப்ப அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உணர்வுகள், அந்த உள் உணர்வுகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உள் உணர்வுகள் எப்போ நம்ம அது என்ன அப்படின்னா, இதுல ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க இல்லையா, தன்னம்பிக்கைக்கும் தலைக்கலத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். என்னால முடியுங்கிறது தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறது தலக்கணம். அப்ப அதுபோல இந்த உள் உணர்வுகளுக்கும் நாமளா நினைச்சிக்க கூடிய ஓவர் திங்கிங்க்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். அப்ப அந்த உள் உணர்வு எது, நானா திங்க் பண்ணிக்கக்கூடிய அந்த ஓவர் திங்கிங் எது, ரெண்டையும் பிரித்து பார்ப்பதற்கு எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் உண்மையான உள்ளுணர்வா இருக்கும், அந்த இடத்துக்கு போகாதுன்னு என்ன பண்ணும்? சொல்லணும். அப்போ அதை நான் கேட்டு என்ன பண்ணணும்? கம்முன்னு இருக்கணும். இல்ல அது என்னோட ஓவர் திங்கிங்கா இருக்கும், நான் போனா அங்க பிரச்சனை மாட்டிக்கூடிய சூழல் இருக்கலாம். சில நேரங்கள் அது மிக திறமையான ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமான வாய்ப்பா என்ன பண்ணும் இருக்கும். ஐயோ இதுல தோத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்றது என்னோட உள்ளுணர்வா இருக்காது, என்னோட ஓவர் திங்கிங்கா இருக்கும். அப்ப இந்த ரெண்டையும் என்ன பண்றது? எனக்கு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இதை நான் கரெக்டா பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட உள் உணர்வுகளை நான் மதிக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்னால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். எஸ், கண்டிப்பா. அந்த உள் உணர்வு, ஓவர் திங்கிங் ரொம்ப அற்புதமான ஒரு வித்தியாசம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்னும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கராத்தே மாஸ்டரிடம் போய் நின்றான் ஓர் இளைஞன். கராத்தே கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், மாணவனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, உன் பலம் எவ்வளவு? நான் தனி ஆளாய் நின்று 100 பேரை சமாளிப்பேன். சரி, உன்னை மாணவனாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்றே பயிற்சியை ஆரம்பி. பயிற்சி ஆரம்பமானது. பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான், நுட்பங்களை நுகர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆரவாரமாய் ஓடிப்போயின 6 மாதங்கள். இப்போது மாஸ்டர் கேட்டார், இப்போது உன்னுடைய பலம் எவ்வளவு? நான் தனியாளாய் நின்று 100 பேரை சமாளிப்பேன் என்று நினைத்தேன், ஒரு 50 பேரை சமாளிப்பேன். சரி, தொடர்ந்து பயிற்சி எடு. அடுத்த 6 மாதங்கள் தேறு போல ஓடி போயின. பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான், நுட்பங்களை நுகர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். சரி, இப்போது உன் பலம் எவ்வளவு? நான் தனியாளாய் நின்று 50 பேரை சமாளிப்பேன் என்று நினைத்தேன், ஒரு 10 பேரை சமாளிப்பேன். ஓகே, தொடர்ந்து பயிற்சி எடு. அதற்கடுத்த 6 மாதங்கள் தென்றல் போல ஓடிப்போயின. பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான், நுட்பங்களை நுகர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். மாஸ்டர் இப்போது கேட்டார், சரி, இப்போது உன் பலம் எவ்வளவு? தெளிவாக சொல். அதை எப்படி சார் நான் சொல்ல முடியும்? என் எதிரியின் பலம் அல்லவா என் பலத்தை நிர்ணயிக்கும். கேட்டதும் புன்னகைத்தார் மாஸ்டர். ஆசிரோடு அனுப்பி வைத்தார். நல்லது, நீ முழுவதும் தேறிவிட்டாய், இனி உனக்கு பயிற்சி தேவையில்லை, போய் வா. உன்னை பலசாலியாக்குவது நயந்து நடக்கும் நண்பர்கள் அல்ல, எதிர்த்து பாயும் எதிரிகள். ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு, துரத்துபவனுக்கோ ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவன் பின்னால் தான் அவன் ஓடியாக வேண்டும். துரத்துபவனாயிராதே, ஓடுபவனாயிரு. உடல் பலத்தால் வருவதல்ல வலிமை, அது வெல்ல முடியாத வேட்கையினால் வருவது. இது மகாத்மா காந்தியடிகள். ஒரு முட்டாள் நண்பர்களை பயன்படுத்துவதை விட ஒரு அறிவாளி பகைவர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு, சாதனை பாதையில் சகசமாய் செல்வதற்கு. இது பால் டாசர் கிரேசியம். எனவேதான் இயேசு பெருமான் அன்றே எதிரிகளை அன்பு செய்ய சொன்னாரோ. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி, தரமான துரோகி. நினைவில் கொள்ளுங்கள், பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவன் தலை சிறந்த துரோகி. தன்னை தவிர எவரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதீர்கள். தொடக்கத்தில் நான் இருக்கேன் என்பார்கள், முடிவிலே நான் அப்பவே சொன்னேன்ல என்பார்கள்.
அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை மன உறுதியோடு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்தது என்ன சொல்றோம்? கண்டிப்பா அந்த டிசிஷன் டேக்கிங் அப்படின்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான் இந்த நாளில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு அடி எடுத்து வைக்கிறப்போ, கண்டிப்பாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறப்போ ஃபியர், அதாவது பயம் அப்படின்றது தன்னால் வந்து ஒட்டிக்கொள்ளும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் ஃபியர் மிஸ்டேக்ஸ். அது தேவையே இல்லை, அது தேவையற்றது அப்படின்ற மாதிரி தான். சப்போஸ் அப்படி ஒரு தவறே ஒன்று நடந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வழிகளை இது வேணா எடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா அப்போ அது ஓகே, அது சரி செய்வதற்கான செயல் என்னவா இருக்கும் அப்படின்றத இறங்கி நம்ம வேலை செய்வோம். ஸோ அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு வேலை பார்த்தால் மட்டுமே நம்மளால அந்த டிசிஷன் டேக்கிங், அதாவது நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தவறுகள் செய்ய பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றப்போ அந்த மேலோட்டமா எதையும் எடுத்துக்க கூடாது. அப்ப தப்பு செய்ய சொல்றாங்க போல அப்படிங்கிறது கிடையாது. நான் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சில தவறுகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த தவறை செய்ய நான் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. தட் மீன்ஸ் நான் அப்போ நல்ல ஒரு முடிவை எடுக்கணும், நான் செயல்பட தொடங்க வேண்டும். அதுதான் இங்க விஷயம். இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி எல்லாருமே நம்ம நிறைய என்ன பண்றோம், பேசுறோம். அவர் அதை கண்டுபிடிச்சாரு, இதை கண்டுபிடிச்சாரு, ஆயிரக்கணக்கான பேட்டர்ன்ஸ் அவர் பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மின்சாரத்தை அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி எத்தனையோ முறை அவர் தோல்வியை தழுவி இருப்பதாக அவரே என்ன பண்ணிருக்காரு. அப்போ அது எல்லாமே தவறுகள் தான். அந்த தவறுகள் எதனால வந்துச்சு, இதை வச்சு ட்ரை பண்ணலாங்கிற ஒரு முடிவு. அந்த முடிவு என்ன பண்ணார், செயல்படுத்துறப்ப அது எரியாது அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்போ ஒவ்வொரு பொருட்களாக வைத்து பயன்படுத்த தான் ஒரு குறிப்பிட்ட பொருளை பயன்படுத்துகின்ற பொழுது அது என்ன பண்ணுச்சு, வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அந்த மின்சாரம் வெளிச்சமாக என்னாச்சு, ஒளியாற்றலாக மாறுச்சு. அப்ப அந்த மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றுவதற்கு இந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற முடிவை எடுத்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை அவர் என்ன பண்ணிருக்காரு, தவறுகள் செய்திருக்காரு. அப்ப அந்த தவறுகள் எல்லாமே அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள். இது வேலை செய்யாதுங்கிற பாடத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அதற்காக இந்த டோன்ட் ஃபியர் மிஸ்டேக்ஸ், நான் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வரக்கூடிய நிகழக்கூடிய தவறுகளை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன், எங்களோட அப்பா அம்மாக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றேன், ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு இந்த ஊருக்கு என்னை போகவே கூடாது, இந்த கல்லூரியில சேரவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மீறி என்ன பண்றேன், போய் சேர்றேன்னா நான் அப்ப அங்க நடக்கக்கூடிய விஷயம் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி அங்க பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிச்சு படிச்சுட்டு வரக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அப்ப அந்த தவறை செய்வதற்கு நாம் அஞ்ச கூடாது. கண்டிப்பா சிறப்பான ஒரு விஷயம். நம்ம இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு உள்ளச்சோர்வுக்கு ஆறுதல் தந்தார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு சோர்ந்து போயிருந்த அனைவருக்கும் ஆறுதல் தந்தார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தார். இந்த சோர்வில் பல வகைகள் இருக்கின்றன. உடல் சார்ந்த சோர்வு, உள்ளம் சார்ந்த சோர்வு. இன்று நம்முடைய வாழ்வில் உள்ளம் சார்ந்த சோர்வை சந்திக்கின்ற பல மனிதர்களை சந்திக்கின்றோம். மன அழுத்தம், மன உளைச்சல், உறக்கமின்மை என்று பல சிக்கல்கள். இவற்றையெல்லாம் கண்டு அவர்கள் மீது பரிவு கொள்ள வேண்டும், ஆறுதல் கொள்ள வேண்டும். இயேசு அவ்வாறு செய்தார். திருப்பாடல் 143:4 நாம் வாசிக்கின்றோம், என் உள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. ஆகிய உள்ளம் சோர்ந்து போன மனிதர்களுக்கு இயேசு ஆறுதல் தருகின்றார். இயேசுடைய சொற்களை பாருங்கள், இயேசுடைய உடனிருப்பை பாருங்கள். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கலக்கத்தை போக்குகிறார், அமைதியை தருகிறார், ஆறுதலை தருகிறார். நேற்றும் இன்றும். அன்று வாழ்ந்த அதே இயேசு இன்றும் உள்ளம் சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதல் தருகிற அருமையான ஆளுமையாக ஆண்டவராக இருக்கிறார். அவரை போல நாமும் நம்மோடு வாழ்கின்றவர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகள் உள்ளம் சோர்ந்து போகின்ற வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிற போதெல்லாம் இயேசுவின் ஆளுமையில் நாமும் பங்கு பெறுகிறோம். இயேசுவை போலவே நாமும் வாழ்ந்து காட்டுகிறோம். நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுக்கு உடல் சோர்வையும் உள்ளச் சோர்வையும் ஆன்ம சோர்வையும் நீக்குகிறார்கள். இயேசுவை போல நாமும் நம்மோடு வாழ்பவரின் உடல் சோர்வையும் உள்ளச் சோர்வையும் போக்குவோமாக, ஆறுதல் தருவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததா நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு, மன உறுதியோடு எடுப்பதற்கு என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா,
இப்போ சில முடிவுகள் அப்படிங்கிறப்போ அந்த ஃபைனல் டே அவுட்புட், நான் வெற்றி அடையக்கூடிய அந்த நாள், அதை இலக்கை சென்று அடையக்கூடிய அந்த நாள், அது ஒரு நாள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எனக்கு வந்து வீடு கட்டணுங்கிறது என்னுடைய முடிவாக இருக்கு. நான் அப்போ அந்த முடிவு எடுத்திருக்கிறேன், அதுக்கான வேலைகள் எல்லாம் நான் பண்ணுறேன், செய்ய தொடங்குறேன். இப்போ எல்லாமே தொடக்கத்தில் இருந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்மூத்தாக போகுமான்னு கேட்டால் இருக்காது. சில நாள் ஏதாவது கான்கிரீட் போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்தா மழை அடிச்சு என்ன பண்ணுவோம், வெளுக்கும். அன்னைக்கு அதை போட்ட கான்கிரீட் எதுவுமே ஒழுங்காக நிற்காது. அப்போ திரும்ப ஒரு முறை வேலை செய்ய வேண்டிய சூழல் வரும். அப்போ அதில் திரும்ப ஒரு பொருளாதார செலவு இருக்குது, திரும்ப எவ்வளோ விஷயங்கள் ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இப்படிப்பட்ட தருணத்திலலாம் நான் ஓகே இதில் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை நான் தொடரவா வேண்டாமாங்கிற ஒரு மனநிலைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த ஃபைனல் டே அவுட்புட் என்ன பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த வீடை கட்டி முடிச்சு அன்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ள அந்த புது மனை புகு விழா அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஃபாதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றோம், நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம். வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுறோம், எல்லாரும் வந்து நம்ம வீடு இப்படி தான் கட்டியிருக்கலாம்னு நான் பார்க்க வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த டே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கேன், நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். அப்போ அந்த நாளை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இந்த டைம் நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இல்லையா, இது தொடரலாமா வேணாமாங்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன பண்ணா தொடருவோம், என்ன கஷ்டம் ஆனாலும் இதை கஷ்டப்பட்டு செய்வோம். கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு வாழ்க்கையுடைய படிநிலையிலும் தாண்டப்போ எல்லோருக்குமே இப்படிதான் ஒரு மனநிலை இருக்கும். அதாவது ஒரு நோக்கத்தோட நம்ம போயிட்டு இருப்போம், ஒரு பயணம் இருக்கும். ஆனா நடுவில் எவ்வளவோ வந்து டிராபேக் வரும் இல்லையா? அந்த நேரத்துல இந்த மாதிரி நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இதை தாண்டி இப்படி போறப்போ நம்மளுக்கு எவ்வளவு பாராட்டு கிடைக்கும், எவ்வளவு ரெகக்னைஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் தாண்டி போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இதை சொல்லும்போது இலங்கை அணியினுடைய கிரிக்கெட்டர் முத்தைய முரளிதரன், ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் தொடக்க காலத்துல வரப்போ ஒரு டீம்ல இடம் கொடுக்கறதுக்கே பெரிய விஷயமா இருந்துச்சு. டீம்ல இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் விளையாடுறது பெரிய விஷயமா இருந்துச்சு. பயிற்சிக்காக போகின்ற பொழுது அங்க அன்றைய அரசியல் சூழல் காரணமாக நிகழ்ந்த ஒரு சில அவர் மனதை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் நம்ம போய் செய்யணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் செய்யணுமாங்கிற எண்ணத்துல என்ன பண்ணுச்சு, உண்டு பண்ணுச்சு. ஆனா அப்போ அவர் சொன்ன இந்த இன்டர்வியூல சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து என் நாட்டு தேசத்துக்காக நான் விளையாடி நான் சில கோப்பைகளை நான் வெல்லுகிற பொழுது அந்த தருணம் எப்படி இருக்கும், எப்படிலாம் கொண்டாடுவாங்க, அதை நான் நினைச்சு பார்த்தேன். ஸோ அதை நான் நினைச்சு பார்க்கின்ற பொழுது எனக்கு இந்த ஒரு காயங்கள் எல்லாம் எனக்கு பெருசா தெரியல. அப்போ அதை விஷுவலைஸ் பண்றப்போ அந்த முடிவுகளை, இலக்குகளை நம்மால் சென்று எடுக்க முடியும், அடையவும் முடியும். எஸ், கண்டிப்பா நம்ம இதை பத்தி இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய வாழ்வுகளில் நல்ல முடிவுகளை மன உறுதியோடு எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து எப்பவுமே டிசிஷன் டேக்கிங் எடுக்கிறப்போ, அதாவது அதுக்கு வந்து கொடுக்காதீங்க அப்படின்றதுதான். ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவுக்கு இன்னும் நான் பல முடிவுகள் வந்து சுத்தி வந்து நிற்கும். ஓகே, இந்த முடிவுக்கு பதிலாக இந்த முடிவு எடுத்துக்கலாம், இந்த முடிவுக்கு பதிலாக இந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு சுத்திரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள் சுத்துற அளவுக்கு விட்டுறாதீங்க. ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது தீர்க்கமா மன உறுதியோட எடுங்க, அதுதான் நமக்கான டிசிஷன் அப்படின்றத தெளிவா இருங்க அப்படின்னு. கண்டிப்பா வாய்ப்புகள், ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதுல எனக்கான சிறந்த தேர்வு எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப எளிய வழி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவைலாம் கிடையாது. அந்த இருக்க ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல ஒரு 6 தீர்வுகள், 6 வழிகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தீர்வையும் எடுத்து இந்த முடிவை எடுத்தால் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன, லாஸ் என்ன, அந்த ஒரு லிஸ்ட் போடுங்க. அப்போ 6 விஷயத்துக்கும் நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு 12 லிஸ்ட் என்ன பண்ண கிடைக்கும், என்ன நல்லது நடக்கும், என்னது கெட்டது நடக்கும். இப்போ இதுல எதுல அதிகமான நல்லதும் குறைவான தீயதும் இருக்குதோ அதுதான் நமக்கான ஆப்ஷன். இப்போ இதுக்கு அடுத்து பிளான் பி நம்ம ஒன்று சொல்லுவோம், எப்பவுமே பிளான் பி ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்போ அதுல 2வது ஒரு நிலைக்கு வருது இல்லையா, அதிகமான நன்மை குறைவான தீமை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு விஷயத்த பிளான் பி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா போதுமானது. அப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், தீர்ந்து உட்காந்து நான் யோசிக்கணும், இதை நான் செய்யணும், அதை நான் செய்யணும். சில விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் சொன்ன மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி அதை இறங்கியாச்சா அந்த முடிவில் வரக்கூடிய லாப நஷ்டத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, நான் அந்த ஒரு முடிவு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த ஒரு முடிவு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு இறங்கின பிறகு யோசிக்கிறதுல எந்த ஒரு பலனும் இல்லை. கண்டிப்பா ஜோ, நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் வெற்றியோடு வாழ்வதற்கான ஒரு வழியை இதோ இன்று நாம் எல்லாரும் அறிந்த பெர்னார்ட் ஷா என்ற பேரறிஞர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் இப்படி கூறுகிறார், பெட்டர் கீப் யுவர் செல்ஃப் கிளீன் அண்ட் பிரைட். யூ ஆர் த விண்டோ through which you must see the world. உன்னை எப்போதும் தூய்மையாகவும் ஒளிமயமாகவும் வைத்துக்கொள், ஏனெனில் நீதான் உலகை நீ பார்க்கும் சாளரம்.
நண்பர்களே, ஒரு வீட்டிலிருந்து வெளியிலே இருப்பதை ஜன்னல் வழியாக பார்க்கின்ற ஒரு செயல்பாட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அந்த ஜன்னலுடைய கண்ணாடிகள் எல்லாம் அழுக்கடைந்து அது சரியில்லாமல் இருந்தால் அந்த ஜன்னல் வழியாக நாம் வெளியே எட்டி பார்க்கும்போது அந்த ஜன்னல் வழியாக நமக்கு தெரிவதெல்லாம் ஒழுங்கில்லாததாகவும் அழுக்கு பிடித்ததாகவும் சரியில்லாததுமாகவே இருக்கும். அந்த ஜன்னலை நாம் துடைத்து அதை சுத்தமாக வைத்துக்கொண்டு அதை ஒளிமயமாக வைத்துக்கொண்டு உலகை பார்க்கும்போது, வெளியிலே எட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளும் அது எவ்வளவு நன்றாக இருப்பது நம் கண்களுக்கு தெரியும். நண்பர்களே, அவர் கூறுகிறார் பாருங்கள், உன்னை எப்போதும் தூய்மையாகவும் ஒளிமயமாகவும் வைத்துக்கொள். ஏனென்றால் நீ உலகை எப்படி பார்க்க முடிகிறது? உன் வழியாகத்தான் நீ உலகை பார்க்க முடியும். உன்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் உலகம் உனக்கு நல்லதாக தெரியும். உனது எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருந்தால் கண்களிலே படுவதெல்லாம் தீமையில்லாத மாதிரியே தெரியும். எனவேதான் நற்செய்தியிலே கூட ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணிலே ஒரு மரத்தை வைத்து கொண்டு வெளியிலே இருக்கிற இன்னொருடைய கண்ணிலே தூசியை எடுக்கிறது என்று சொல்வது எப்படி என்று. எனவே நீ உன்னை தூய்மையாக உன் எண்ணங்களை, உன் செயல்பாட்டை, உன் பழக்க வழக்கங்களை, உன்னுடைய நடைமுறை பாவனைகளை நல்ல விதமாக தூய்மையாக வைத்து கொண்டால் உலகம் முழுவதும் உனக்கு நன்றாக இருப்பதாகவே தெரியும், நல்லதாகவே தெரியும். அப்போது நீ மகிழ்ச்சி அடைவாய், உன் வாழ்க்கையிலே நிறைவு இருக்கும். இல்லையென்றால் உனக்கு எப்போதும் மிஞ்சுவது புலம்பல்தான். அது சரியில்லை, இது சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைதான் ஏற்படும். எனவே பெர்னார்ட் ஷா அவர்கள் சொல்லுவதை நினைவில் கொள்வோம். உன்னை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள், ஒளிமயமாக வைத்துக்கொள். அப்போது வெற்றி உனதே. ஏனென்றால் நீதான் உலகை நீ பார்க்கின்ற அந்த ஜன்னல், அந்த சாளரம். உணர்ந்து செயல்படுவோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு, மன உறுதியான முடிவுகளை எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில செயல்கள் அடுத்ததாக. ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, ஒரு டைம் லிமிட். கண்டிப்பாக எந்த முடிவுகளை எடுப்பதற்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம் லிமிட் இல்லாதப்ப நம்ம முடிவுக்கு என்ன பண்ண மாட்டோம், வரவே மாட்டோம். இது என்ன முடிவுனாலும் அதை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு தெளிவான இன்னொரு ஒரு பதில் வேற பாக்கெட்ல வச்சுட்டு அலைவோம். என்ன அப்படின்னா, காலம் எல்லாத்திற்கும் பதில் சொல்லும். அது அதுக்கு ஏதாவது நம்ம வேலை செஞ்சா தான் அது என்ன பண்ணும், பதில் சொல்லும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், அதுவும் சொல்லாது. நம்முடைய அலுவலகத்திற்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தப்போ இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆகி, ஓகே இப்போ நீங்கள் செலக்டர் ஜாயின் பண்ணுங்க, எப்போ ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நிறைய இன்டர்வியூல சொன்ன அதே பதில் தான் இங்கேயே சொன்னேன். இல்லை நான் அப்புறம் யோசித்து சொல்றேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் ஃபாதர் அடைக்கலராஜ், அப்புறம் நம்முடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் நிக்கோலஸ், இவங்க 2 பேர் தான் அந்த அறையில் இன்டர்வியூ பண்ண அறையில் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம், ஐ திங்க் நான் மார்ச் 24 நம்ம இன்டர்வியூக்கு வந்தேன். அவங்க எனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 2 ஐ திங்க் ஏப்ரல் 1 அந்த வருஷம் ஈஸ்டர் வந்துச்சு, ஏப்ரல் 1 2 ஈஸ்டர் வந்துச்சு. நீங்கள் ஏப்ரல் 2க்குள்ளே என்ன பண்ணிருங்க, நீங்கள் ஒருவேளை போய் உங்களுடைய மனசு மாறிச்சு திரும்ப ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏப்ரல் 2க்குள்ள என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஒருவேளை அதை சொல்லாமல் உங்களுக்கு மனசு மாறிச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அதை கால் பண்ணிருப்பேன்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் பதில் வந்திருக்கும். தெரியலன்னு கூட இல்லை, இல்லைன்னு. ஏன்னா ஒரு நெருக்கடி அப்படிங்கிற விஷயமே இருக்காது. ஏன்னா ஓகே நம்ம சொல்லலாமா வேண்டாமா, வேற வேலை கிடைக்குமா இல்லையாங்கிற. ஏப்ரல் 2 அப்படிங்கிற டெட்லைன் கொடுத்தாலும் அதுக்கு இடையில வேற எந்த இன்டர்வியூஸும் வரல, எதுவுமே பண்ண இன்டர்வியூஸ்க்கு எதுக்குமே ஆன்சரும் கிடைக்கல. சரி ஓகே இது ஒன்று தானே இப்போதைக்கு நமக்கு ஹோல்டில் இருக்குது. அப்போ 2ஆம் தேதிக்குள்ளே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்போ நான் என்ன பண்ணேன், 2ஆம் தேதி ஃபோன் பண்ணி அந்த மாதிரி நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அன்றைக்கி நைட்டு கிளம்பி இங்கே வந்தது. அப்போ இந்த டைம் லிமிட் ஒரு டெசிஷன் டேக்கிங்ல ரொம்ப 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 முக்கியம். அப்போ அதை இன்னொருத்தவங்க நமக்கு இந்த டைம்குள்ள அதை முடி அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல நமக்கு நாமே இந்த டெட்லைனுக்குள்ள நான் இந்த முடிவை எடுத்திருப்பேன் அப்படின்னு கண்டிப்பா ஜோ அந்த வாய்ப்பு மட்டும் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வருந்திருப்பாங்க, வருத்தத்தோட இருந்திருப்பாங்க. எஸ், கடவுள் எல்லா இடத்துலயுமே இருக்காரு இல்லையா? அந்த வகையில் இந்த மாதிரி நம்ம சிறப்பான முடிவு எடுப்பதற்கு இந்த வழியும் ஒரு வழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய நாட்டினுடைய மேன்மை இந்திய நீதித்துறை. இந்திய நாட்டின் ஏழையின் கடைசி புகலிடம் இந்திய நீதித்துறை.
இந்த நாட்டை இன்னும் உலக அரங்கில் உயர்வாக பார்ப்பதற்கு ஒரு காரணம் இந்திய நீதித்துறையினுடைய மேன்மை, அதனுடைய தனித்துவமிக்க செயல்பாடுகள். அதனால் அதில் குறையெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. குறைகள் இருந்தாலும் மற்ற துறைகளை ஒப்பிட்டு நோக்குகையில் நீதித்துறை இன்னும் வலுவாக இருப்பது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நீதித்துறையினுடைய தலைமை பீடம் என்பது புது டில்லியில் அமைந்திருக்கின்ற உச்ச நீதிமன்றம். அதான் தலை மாதிரி. இந்த உச்ச நீதிமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய தகுதி படைத்தது. அதற்கான ஏராளமான சிறப்புத்தன்மைகள் இருக்கின்றன, நாம் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். ஆனால் பிரிவு 124 மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த நாட்டிற்கு உச்ச நீதிமன்றம் ஒன்று தேவை என்று சொல்லுகிறது. இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவரும் மற்ற மாநிலங்களினுடைய நீதியரசர்களெல்லாம் கலந்து பேசி மற்ற நீதியரசர்களை நியமிப்பதற்கு, குடியரசுத் தலைவர் நியமிப்பதற்கு இவர் பரிந்துரை செய்கிறார். ஸோ பிரதம அமைச்சரை நியமித்து அமைச்சர் உருவாக்குற மாதிரியே தலைமை நீதிபதி அப்புறம் மற்ற நீதிபதிகளை உருவாக்குவதற்கு கொலேஜியம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் நீதிபதிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், அந்த பெயர்களை பரிந்துரைக்கிறார்கள், அதை பற்றி படிக்கிறாங்க, அவங்களுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் அலசி ஆராய்கிறார்கள். அப்புறம் நியமிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறார்கள், அவர் நியமிப்பார். அவருடைய ஆணையின் பேரில் அவர் நியமிக்கப்படுகிறார். இப்படித்தான் அந்த நடைமுறை போய் கொண்டிருக்கிறது. இந்த நீதியரசர்கள் தொடக்கத்தில் வெறும் கொஞ்சம் பேர் தான், 10க்கும் கீழான எண்ணிக்கையில் தான் இருந்தார்கள். இன்றைக்கு 33 பேர் உச்ச நீதிமன்றத்திலே நீதியரசர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, இந்த உச்ச நீதிமன்றத்தில் இப்போதான் முதல் தடவையாக 3 பெண்கள் இருக்கிறார்கள். நான் எப்படி 50% இருக்கணும், உண்மையிலே 3 பேர் இருக்கிறாங்க. அதே போல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டில் ஏறக்குறைய 15% இருக்கிற குடிமக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களெல்லாம் வெறும் 3 பேர். 75 ஆண்டு காலத்திலேயே இப்போதான் அதிகமான பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களில். பிற்படுத்தப்பட்டவங்களையும் கொஞ்சம் பேர் இருக்கலாம். மலைவாழ் மக்களில் யாருமே இல்லை என்பதுதான் இப்போது இருக்கிற அந்த காம்போசிஷன் இருக்கிற அமைப்பு. இது மாற்றப்பட வேண்டும் கண்டிப்பாக. ஓரளவு எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் வருகிற அளவுக்கு இன்னும் அதிகமான பெண்கள், இன்னும் அதிகமாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பட்டியலின மக்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக வருகிற பொழுதுதான் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு ஏற்றதாக அது இருக்க முடியும். அதான் நியாயமானது. ஏன்னா நீதிமன்றத்திலேயே நீதி இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் எங்கே நீதியை கேட்கறது? ஆறே வெற்றி போனா என்ன செய்யறேன்னு சிவாஜி தங்க பதக்கத்தில் சொல்ற மாதிரி தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால இது மிக மிக முக்கியமானது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்றவர்கள் நீதியரசர்கள் என்று அழைக்கிறோம், ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அவங்க 65 வயது வரையிலும் அவர்கள் பணிபுரிவதற்கான அனுமதியை சட்டம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதை எப்படி அவங்க சூஸ் பண்றாங்க அப்படி பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அவர்கள் மற்ற ஏதாவது மாநிலங்களில் இருக்கின்ற நீதிமன்றங்களில் பணியாற்றி இருக்க வேண்டும், நீதிபதிகளாக பணியாற்றி இருக்க வேண்டும். அல்லது 10 ஆண்டுகள் நல்ல பிராக்டிஸ், உச்ச நீதிமன்றத்தில் நல்ல ஒரு தலை சிறந்த சட்ட வல்லுநர்களாக அவங்க 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். அது அப்புறம் அவங்களை தகுதி நீக்கம் பண்ணணும்னா பண்ணலாம். அது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு அங்கே பங்கு பெற்றிருக்கிற எம்பிக்களில் 3/2 பேர் பெரும்பான்மையான எண்ணிக்கையில், 3/2 இல்லை, பெரும்பான்மையான எண்ணிக்கையில் 3/2 தான், 3/2 பகுதி பேர் வாக்களித்தால், அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அந்த நீதியரசருக்கு எதிராக வாக்களித்தால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அதான் பதவி நீக்கம் செய்யப்படுகிற முறை. ஆனால் இந்தியாவில் ஏறக்குறைய இந்த 33 பேர் தான் சாதாரண மக்களால் கடவுளை போல பார்க்கப்படுகிறார்கள். அவங்கள கூப்பிடுறதான் அப்படிதான், மயிலாடு அப்படிதான் கூப்பிட வேண்டிய இருக்கு. அந்த நடைமுறைகள் மாற வேண்டும். இருந்தாலும் இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கையாக அவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள் அந்த இடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நல்ல முடிவுகளை மன உறுதியோடு நாம் எடுப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததான் என்ன? அடுத்த
பாத்தீங்கன்னா யுவர் டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எஸ், அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் அது நான் மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா? மேபி என்னை சுத்தி ஒப்பீனியன் கொடுத்துருக்கலாம், இல்லை என்னை சுத்தி எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த டிசிஷன் அப்படின்றத நான் தான் ஸ்ட்ராங்கா எடுத்திருப்பேன். எடுத்ததுக்கு அப்புறம் அது ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தா இல்லை நடந்துருச்சு அப்படின்னா, இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் நீங்க ஒப்பீனியன் கொடுத்து அதை நான் எடுத்துக்கிட்டேன், அதனால உங்களால தான் இது நடந்துச்சு, இல்லைன்னா இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தவங்களை வந்து சுட்டி காட்டக்கூடாது. அப்படி ரெடியாக இருக்கிறோம் நம்ம. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் எஸ்கேபிசம், தப்பிச்சு போகிறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம் உங்களால் தான் அந்த முடிவு எடுக்கும். அது குறிப்பாக இந்த திருமண தேடல் அப்படிங்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க இந்த வரன்றிருக்குன்னு நிறைய பேர் எங்ககிட்ட யாராவது அப்பா அம்மாட்ட சொன்னாலும் கூட நான் அவங்ககிட்ட சொல்கிற விஷயம், சரிங்க உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறாங்களா பார்த்துருதுன்னு சொல்லுங்கள், சரிங்க மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்க பார்த்துருதுன்னு சொல்லுங்கள், ஆனால் எதுவும் என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. அது ஓகே உங்களால் முடியுது, இது ஒர்த்தாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுங்க. ஏன்னா சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம இது ஒரு காரணமாக வச்சுக்கோங்க. அவர் சொல்ல போய் தான் நான் என்ன பண்ணேன், இந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்தேன், அவர் சொல்ல போய் தான் அந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ணேன், பையன் எடுத்தேன். அப்போ இது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்ய வராங்க, அந்த உதவி செய்யக்கூடிய நபரை நீங்க என்ன பண்றீங்க, கார்னர் பண்றீங்க. அப்ப அதை எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது அவங்க முடிவு கிடையாது, அந்த முடிவு என்னுடைய முடிவு. அப்ப அந்த முடிவை நான் ஓன் பண்றது, அது என்னுடைய சொந்த முடிவு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை பிறர் மீது நான் பழி போடுகிறேன், குறை சொல்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில ஒரு காலம் என்னால நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப தொடர்ந்து பேசுவோம், இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற 2 முக்கியமான திரவங்கள் என்னன்னா, ஒன்று ஹியூமிக் அமிலம், இன்னொன்று வந்து வேம். இந்த ஹியூமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலக்கரி சுரங்கங்களில் இருக்கக்கூடிய கடின தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கறிக்கு இடையில இருக்கக்கூடிய ஈரமான அமைப்பில் சுரண்டுனா களியாக, அதாவது பேஸ்ட் மாதிரி வரக்கூடிய ஒரு பொருள் தான் ஹியூமிக் அமிலம். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பயிர்களுக்கு வேணுங்கிற எல்லா சத்துக்களும் உள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமாக என்ன, காப்பர் சத்து, அதாவது தாமிர சத்து, கந்தக சத்து, கால்சியம் சத்து, அது இல்லாத ஓரளவுக்கு இரும்பு சத்து, அது கூட தழைச்சத்தும் அதிகமான மணிச்சத்தும் உள்ள ஒரு பொருள் இந்த ஹியூமிக் அமிலம். இவ்வளவு நுண்ணூட்ட சத்துக்களோட இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் நிறையா கரைச்சி தரைவெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் கொடுக்கலாம்? சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கடலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியோட கடலோர மாவட்டங்கள், இந்த மாதிரி எங்கே வந்து எனக்கு சரியான விளைச்சல் கிடைக்காத ஒரு நிலம் இருக்குது, அதே நேரத்தில் மாட்டு சாணமும் கிடைக்கல, விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதே நேரத்தில் என் மண் வளமாகணும், இந்த பொருள் தான் கொடுக்கணும். இதோட விலை வந்து ஒரு கிலோ 125 ரூபா. எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். மொத்தமாக 40 கிலோ வாங்கினா 125 ரூபா ரேட்டுக்கு தராங்க. கிலோவை வாங்குறப்ப உங்களுக்கு அதிகம், ஆனால் 1 கிலோலேருந்து தான் அவங்க 6 லிட்டர் உருவாக்குறாங்க. 1 கிலோலேருந்து 6 லிட்டர் உருவாக்குறாங்க. 1 லிட்டர் 200 சொல்கிறாங்க. 1200 ரூபா மொத்த காசு. அதோட ஆக்சுவல் விலை வந்து 125 ரூபா தான். இதை நீங்கள் பயன்படுத்தலாம், தென்னந்தோப்புலேருந்து எல்லா தோப்புலையும். இதை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு நீங்கள் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் தயவுசெய்து பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹியூமிக் அமிலம். தரைவெளி எவ்வளோ கொடுக்கணும்? 1 ஏக்கருக்கு ஒரு தடவைக்கு 1 கிலோ அல்லது 2 லிட்டர் தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்கலாம். தெளிச்சு அப்படின்னா 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். அதே நேரம் வேம்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த வேம் எப்படி இருக்கும்? வேம்ங்கிறது வந்து ஒரு பவுடராக இருக்கும் அல்லது திரவமாக இருக்கும். திரவம்னா 1 ஏக்கருக்கு 1 லிட்டரு, பவுடர்னா 2 கிலோ. இப்போ நெல் வயல்களில் நமக்கு நிறைய பாசாம் பிடிச்சிருக்கா? பாசாம் பிடிச்சிச்சினால என்ன அர்த்தம்னா, சுண்ணாம்பு தன்மை அதிகமாக இருக்குது, தண்ணி சப்ப தண்ணியாக இருக்குது, உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அந்த உப்பை எடுக்கணும், நல்ல விளைச்சல் தரணும்னா அந்த வேம் கொடுக்கணும். அது சுண்ணாம்பை நம்மளுடைய நிலத்துக்கு மாற்றி உருமாற்றி தரக்கூடியது. அப்போ இருக்கக்கூடிய உப்புத்தன்மை மாறும். அதான் அதோட முக்கியத்துவம். எந்த ஒரு நிலத்திலையும் போட வேம் போட அந்த நிலத்தோட தன்மை வந்து ரொம்ப களித்தன்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, நடந்தாலே கால் பதியுது இல்லை, அதெல்லாம் பதியக்கூடாதுன்னா இந்த மாதிரி பொருள்கள் பயன்படுத்த ஒரு 3 மாதத்துலேயே உங்கள் நிலம் வித்தியாசமாக மாறிடும், பொதுன்னு மாறிடும்.
வேர் ஓட்டம் வரும், காற்றோட்டம் இருக்கும், நல்ல தண்ணீர் வசதி இருக்கும், தண்ணீரை எடுத்துக்கிற வசதி கொடுக்கும். வேர் ஓடும்போது செடி நல்லா வரும். ஹியூமிக் அமிலம், வேம், இந்த 2 பொருள். ஒரு சில நேரம் எனக்கு வேம் கிடைக்கலங்க. எங்கே கிடைக்கும்? இந்த ஒரு இடத்துல எனக்கு கெமிக்கலே போட்டிருக்க மாட்டாங்கன்னு எங்கேயாவது ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துலேருந்து ஒரு 5 கிலோ மண் எடுத்துகிட்டு வாங்க. 200 லிட்டர் தண்ணியில் கலங்க. 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைங்க. ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் கழித்து அந்த திரவத்தை நிலத்தில் ஊற்றி விடுங்க. அதான் வேம். இது கிடைக்கிற இடங்கள் வேணும்னா கீழே கேளுங்க. கம்மியான விலையில் கிடைக்கிற அட்ரஸ் நான் தரேன், வாங்கிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளை ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கணும்பா, அதாவது ஒரு உறுதியான முடிவா இருக்கணும் அது அப்படின்றத நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய சில செயல்கள் என்னென்ன அப்படின்ட்டு அடுத்ததா என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம், அந்த முடிவுகளை எடுத்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் செய்ய தொடங்குகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவுட்புட் தான். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதுதானே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு ஒரு இலக்கை அடைந்த ஒரு நிலைதான். அப்போ அதுல எனக்கு ஏதோ ஒரு சில பாடம் என்ன பண்ணுது, எனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்படிதான் முடிவு எடுக்கணுங்கிற ஒரு பாடம். அப்போ அதை நான் அடுத்து செயல்பட தொடங்குகின்ற பொழுது சில விஷயங்கள் உடனே சக்சஸ் ஆகும், சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பண்ணும், சக்சஸ் ஆகும். அப்போ அதுலயும் நான் என்ன பண்றேன், கற்றுக்கொள்கிறேன். இந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், இந்த வேலைகள்லாம் முடிவதற்கு தாமதமாகும். அப்போ அதை நான் என்ன பண்றேன், கற்றுக்கொள்ள. அப்போ அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல ஒவ்வொரு நிலைகளிலும் படிநிலையிலும் ஏதோ ஒன்றை நான் என்ன பண்றேன், கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அப்போ அந்த கற்றுக்கொள்ள அங்க வேற ஒரு முடிவுகளை என்ன பண்றேன், நான் எடுக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குவதற்காக என்ன பண்ணிருக்கிறோம், போயிருக்கிறோம். இந்த நிறுவனத்துல இந்த போய் பாத்தீங்கன்னா இந்த பொருள் என்ன பண்ணும், நல்ல மலிவு விலைக்கு சிறப்பான தரமான பொருள் கிடைக்கும் விளம்பரம் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், போய் பாக்குறோம். நம்ம போன நேரம் அங்க ஸ்டாக் இல்ல. இப்போ இந்த வச்சிருக்கக்கூடிய காசு நான் வச்சிருந்தேன்னா வேற ஏதாவது ஒரு பொருள் நான் என்ன பண்ணி செலவு பண்ணிடுவேன். அப்ப நான் இமீடியட்டா இதை நான் வாங்கி ஆகணுங்கிறப்ப உடனே அங்கேயே வெயிட் பண்ணுவோமா, இல்ல இன்னொரு கடைக்கு என்ன பண்ணுவோம், போவோமா, பக்கத்துல இன்னொரு கடை எது சிறந்த கடை அப்படின்னு சொல்லி போவோம். ஸோ அப்போ அதுதான் அந்த டிசிஷன். அப்போ நான் ஒரு முடிவை எடுக்கிறேன், அந்த முடிவுக்கான பயணத்தை கொண்டு போறேன். அது ஏதோ ஒரு இடத்துல முட்டி நிற்குது, நான் அங்க இன்னொரு முடிவு எடுத்து என்ன பண்றேன், கடந்து செல்றேன். அப்போ கற்றுக்கொண்டே இருத்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கின்ற பொழுது அது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அதை நம்ம கத்துக்கிட்டே பயணம் செஞ்சோம் அப்படின்னா நான் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான முடிவாக இருக்கும். சிறப்பான முடிவுங்கிறது எடுத்த முடிவு மட்டும் இல்ல, அடைய வேண்டிய இலக்குக்கும் சென்று சிறப்பா என்ன பண்ணிருப்பா முடிச்சிருக்கும். சிறப்பான ஒரு தெளிவு இது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோய். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில ஒருத்தருக்கு டயபெட்டிக் வந்துருச்சு, மற்றவங்களுக்கு வரக்கூடாது. அது எப்படி? அந்த குடும்பத்திலயும் சரி, எல்லாருக்குமே மக்களுக்கு இப்போ ஈஸியா ரொம்ப அதிகம் பேருக்கு பாதிக்கக்கூடிய நோய் டயபெட்டிக். அது வரக்கூடாது. வந்ததை கண்ட்ரோல் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அது வேற. மற்றவங்களுக்கு வரக்கூடாது. முடியுமா? முடியும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஒண்ணு. அடுத்தது, சப்போஸ் இந்த டயபெட்டிக் கண்ட்ரோல்ல இல்லை, அதனால என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நோய்கள் இருக்கு. இப்போ சிலருக்கு பக்கவாதம் வந்துடும், சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு 60 ஆண்டுகள் அந்த நோயோட வாழ்றதுங்கிறது முடியாத ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா டயபெட்டிக் அப்படி இல்லை. 50-60 ஆண்டுகளாக டயபெட்டிக் இருந்தாலும் நல்ல கடைபிடித்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடித்து வாழ முடியும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இப்போ டயபெட்டிக் வந்துருச்சு, எதனால வருது, ஏன் வருது, என்ன பண்ணா அதை வராம தள்ளி போடலாம், வராம பாதுகாக்க முடியும். அதாவது இப்போ இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் நாடுகள், அங்க இந்த மாதிரி அதாவது டெவலப்பிங் எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த டிஸ்லிபிடீமியா, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, நம்ம அந்த வளர்ந்து வர நாடுகள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையில பெரிய அளவுல வேகமாக மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போவோம், அப்புறமா சைக்கிள்ல போக ஆரம்பிச்சோம், அப்புறமா பைக்கு, அப்புறம் கார்ல போக ஆரம்பிச்சோம். இப்போ எப்படி ஆச்சுன்னா போன்ல ஆர்டர் பண்ணா அதுவே நம்ம வீட்டுக்கே வந்துருது. அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு. அப்போ நம்மளுடைய உடல் உழைப்பு ரொம்ப குறையுது. ஆனா சாப்பாடு, உணவு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் முன்ன நம்ம சரி நான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நான் 10 வாட்டி நினைப்பேன். ஆனா 5 வாட்டி தான் போய் வாங்கிட்டு வரும். 5 வாட்டி சரி வேற ஏதோ வேலை அவசரம் நான் வாங்காம கூட விட்டுடுவேன்.
இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படி இல்லை, ஜஸ்ட் போன்ல 2 பட்டன் தட்டினா போதும், அதுவே வீட்டு தேடி வந்துருது. அப்போ 10 முறையில 8 முறை ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இங்க உருவாகுது. அது நீங்க குழந்தைகள் 10 முறை இல்ல 10க்கு 12 முறை கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு ஓவராலா குறைஞ்சிட்டே வருது. எல்லாத்துக்குமே வேலைகள், மிஷின் இருக்கு, வேலை ஆள்கிட்டு இருக்காங்க, இருக்கிறதுனால நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி மிக குறைஞ்சிட்டே வருது. பிளஸ் இப்போ மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த பள்ளி பருவத்துல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, அப்புறம் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது விளையாடுவாங்க, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்கும். இப்போ அது நிறைய இடங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பிளஸ் ஸ்டடீஸ், படிப்பு 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 டியூஷன், அந்த கோச்சிங் கிளாஸ், இந்த கோச்சிங் கிளாஸுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான ஒரு வாய்ப்பே இல்ல. அவங்க எப்பெல்லாம் நம்ம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யறோமோ, அந்த உடல் உழைப்பு இருக்கோ, அப்பதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்மளால பயன்படுத்த முடியும் ப்ராப்பரா. அது நம்மளுடைய தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு பலமும் சேர்க்கும். அதுக்குன்னு ஓவராவும் பார்த்தா பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். அது அவங்களுடைய படிப்புக்குமே அது உதவியாகத்தான் இருக்கும். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அது ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே அவசியமானது. ஸோ இதெல்லாம் இல்லாதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 20-30 வயசுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்பதான் புதுசா வேலைக்கு போய் ஆரம்பிச்சிருப்பாங்க. திடீர்னு போய் செக் பண்ணா 300-400 சுகர் இருக்கும். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 50-60 வயசு சுகர்னு வருவாங்க. அப்ப கூட பார்த்தா 200, ஒரு 150-200 சுகர் இருக்கும். இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அப்படியே 300-400 இருக்கு. பெரியவங்களோட இவங்க ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருக்கு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் தான். அதிகப்படியான அந்த கலோரி ரிச், கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட், இது ரிஃபைன்டு சுகர், அதாவது பேக்டு ஃபுட் குறிப்பா சொல்லணும்னா சிப்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கெட்ஸ், இது மாதிரி நிறைய கேக்கு, அது மாதிரி இனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய உணவு, கூல் ட்ரிங்க்ஸ் அது அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் பிளஸ் அவங்களுடைய வேலை தன்மை. அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை, அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு இன்டேக் எடுக்கிறோம் அதுக்கு ஒர்க் பண்றது இல்ல, உட்கார்ந்து இருக்கோம், அது மெயின். சரி, சாப்பிடுற அளவுக்கு வேலை செய்யணும், வேலை செய்யற அளவுக்கு சாப்பாட்டை குறைக்கணும், ரெண்டுமே இல்ல, ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மனிதன் முறையான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி செய்யும் போது நிச்சயமாக அடுத்த ஜெனரேஷனுக்கு வராமல் பாதுகாக்க முடியும், தடுக்க முடியும். இதெல்லாம் கடைபிடிக்கும் போது சப்போஸ் இப்போ ஒருத்தருக்கு வராம தடுத்துடலாம், இன்னொருத்தருக்கு இப்ப 20 வயதுல வருது, 10 வயதுல கூட டயபெட்டிக் வருது இல்லையா. இதெல்லாம் நம்ம முறையா எல்லாம் கடைபிடிக்கும் போது ஒரு 10 வயதுல 20 வயதுல வரக்கூடிய சர்க்கரை நோய் ஒரு 60-70 வயதுக்கு தள்ளி போடலாம். புரியுதுங்களா? சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அதிக நாட்கள் சர்க்கரை வியாதினால பாதிப்பு ஏற்பட்டு அது கண்ட்ரோல் இல்லாம ஸ்கின் ப்ராப்ளம், ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அப்புறம் குழந்தையின்மை, இதுக்கெல்லாம் காரணம் இந்த டயபெட்டிக். அதெல்லாம் இல்லாம அந்த வயசுல அவங்க நல்லா எல்லாம் ஃபாலோ பண்ணி, மெயினா ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் டயட் இருக்க, எக்ஸசைஸ் இருக்க, மெடிசன் இருக்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா சுகர் கண்ட்ரோலே வராது. அப்ப மனசு, மைண்ட், ஸ்ட்ரெஸ் இதுதான் காரணம். அப்ப அதுக்கும் பயிற்சிக்கு எடுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு டயபெட்டிக் வராமலும் தடுக்கலாம், தள்ளியும் போட முடியும். ஒரு 30 வயது 40 வயதுல வரக்கூடிய சர்க்கரை வியாதிய நம்ம 70-80 வயசுல வர அளவுக்கு தள்ளி போட முடியும். அந்த வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. அதை கற்றுக்கொண்டு கடைபிடிங்கள். சப்போஸ் டயபெட்டிக் வந்துருச்சு, கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா கண் பார்வை பாதிப்பு, கால் மரத்து போகுதல், புண்கள் வந்தால் ஆறாத நகை எடுக்கிறது, கை எடுக்கிறது, விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, உறுப்புகளை இழக்கக்கூடிய நிலைமை, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், பாடி ஃபுல் உங்களுக்கு எந்த உறுப்புலையும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரிதான் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுல இருந்து மீண்டு வர வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதை கடைபிடித்தால் நிச்சயமாக சர்க்கரை நோயிலிருந்து, அதாவது நோய் இருக்கும் ஆனா ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ முடியுங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
சிறப்பான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நல்ல முடிவுகளை மன உறுதியோடு எடுப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்? கண்டிப்பா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முடிவுகள் எடுத்தாலும் எடுத்ததுக்கு அப்புறமா நடுவில் ஏதாவது ஒரு விளைவுகள் அப்படின்றது வரதான் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட விளைவுகள் வந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல சொல்றோம், இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கோம், எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி ஒப்பீனியன்லாம் கேட்டு ஓகே இதுதான்ப்பா எனக்கான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு சில விளைவுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன், அதை ஏற்றுக்கொண்டு அதை நான் எதிர்த்து அந்த சிறப்பான முடிவுக்கான பயணம் அப்படின்றது நகரும் அப்படின்றது நம்ம வந்து நம்பணும். நிச்சயம் அந்த நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது. இங்கே நம்ம கிட்ட பெரிய பிரச்சனையே நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான். அது சின்ன சின்ன விஷயம் தொடங்கி பெரிய விஷயங்கள் எவ்வளோ உதாரணங்கள் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இன்னைக்கு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களிடம் கூட நம்பிக்கை என்பது இல்லாமல் தான் இருக்கின்றது. இந்த உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி 21 வயசு ஒரு பையனை விரும்பி அவங்க மனம் முடித்த பெண்மணி அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாங்க, விரும்பி மனம் முடிக்கிறாங்க. மனம் முடிச்ச ஓரிரு வருடங்களிலேயே அந்த பையன் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு போறான். அப்போ 23 வயது அவங்களுக்கு. ஸோ அந்த 23 வயதில் ஒரு வயசு கூட முழுமையடையாத ஒரு கை குழந்தையோடு இருக்கிறப்போ வீட்டில் உள்ளவங்களும் நீ எங்க முடிவை எதிர்த்து தானே போனா நான் அவங்களை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, கை விரிச்சுட்டாங்க. இப்போ அவர்கள் எடுத்த ஒரு முடிவு, அந்த முடிவு எனக்கு என்ன ஆயிடுச்சு, தப்பாகி போச்சு. இப்போ இந்த சூழலில் இன்னைக்கு நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நாம எப்படி அதை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நம்ம வந்து சண்டை போட்டு இந்த வாழ்க்கையில வாழ்ந்திருப்போமா, இல்ல இந்த வாழ்க்கையோட நீரோட்டம் போல அதில் அடுத்து செல்லப்படக்கூடிய செத்த மீன்களை போல நம்ம இந்த நீரோட்டம் வாழ்க்கை இது வரைக்கும் போதும் அது வரைக்கும் நானும் போறேன்னு வாழ்ந்திருப்போமா, இல்ல இந்த வாழ்க்கை எனக்கு வாழ்றதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையை முடிச்சிருப்போமான்னு கேட்டா இதுல ஏதாவது ஒரு முடிவை தான் என்ன பண்ணிருப்போம், நம்ம எடுத்திருப்போம். அந்த பெண்மணி எனக்கு வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. நம்பி வந்தவனு என்னைய விட்டுட்டு போயாச்சு. அதனால நான் என்ன பண்ண போறேன், நான் இனி எனக்காக நான் என் குழந்தைக்காக என்ன பண்ண போறேன், வாழ்க்கையை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு விடுதலை சேர்ந்து படித்து இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக என்ன பண்ணிருக்காங்க, உயர்ந்து இவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் கிடையாது, இன்னைக்கு சமகாலத்துல இருக்கக்கூடியவங்க. அப்போ அதுதான் நம்பிக்கை. நான் எடுத்த முடிவு சொதப்பினாலும் சரி அதை நம்பிக்கையோட என்னால சரி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேண்டும். அது இல்ல என்கிட்ட அப்படின்னா நான் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளையுமே என்னால சரியானதாக மாற்றி காட்ட முடியாது. ஸோ மாவீரர் நெப்போலியன் அலெக்சாண்டர் சொன்னதான் மீண்டும் சொல்றேன். நெப்போலியனா இல்லை அலெக்சாண்டரான்னு தெரியல, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் சொன்னது. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, நான் சரியான முடிவுகளை எடுக்கின்றேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எடுத்த முடிவுகளை சரியானதாக மாற்றி காட்டுவேன். ஐ திங்க் அலெக்சாண்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ரெக்ஸ் ரொனால்ட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மனைவி, மகள்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு பிலிப்பியர் 4:4. ஆண்டவரோடு இணைந்து இன்று மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நல்ல முடிவுகளை எடுப்போம், நல்லதொரு மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.